ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்வலாக நம்ம வீக் டேஸில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசுவோம். வீக்கெண்டில் நம்ம ஜென்ரல் டாபிக்ஸை பற்றி பேசலாம் ஒரு சேஞ்சுக்காக. நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நிறையா லைஃப்பில் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குங்க. ஃபஸ்ட்டு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இதை பற்றின அவேர்னஸ் பெரிய அளவில் வந்துட்டு இல்லை. ஈவன் நல்லா சம்பாதிக்கிறவங்க கூட இதை பற்றி பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஒரு பர்சன் பார்த்தோம்னா ஒரு 1 lakh 2 lakhs வந்துட்டு ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னா கூட, நான் தான் நிறைய சம்பாதிக்கிறேன்ல, எனக்கு வந்து நான் எதுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்துட்டு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஸோ நல்ல எஜுகேட்டட் பீப்புள், நல்லா சம்பாதிக்கிறவங்களுக்கே அதை பற்றி அவேர்னஸ் இல்லை அப்படிங்கிறப்போ, ஒரு சாதாரண மனுஷங்களுக்கெலாம் வந்துட்டு எப்படி அதை பற்றி வந்து தெரியும்? இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு நல்ல நிலமையில் இருக்காங்க. பட் ஒரு ஒரு 50,000 இல்லை 1,00,000 மாதம் வந்து சம்பாதிக்கிறாருன்னு வைங்களேன். அவர் வந்து எப்பயும் போல் வந்து நல்லா போயிட்டுருக்காரு, ஜாபும் நல்லபடியாக போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் வந்துட்டு இல்லை. ஸோ அப்படிங்கிறப்போ திடீர்னு பார்க்குறப்போ அவருக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் வருது அப்படின்னா, அவரோட இன்கம் மொத்தமாக வந்துட்டு இல்லாமல் வந்துட்டு போகுது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை அப்படிங்கிறப்போ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் இன்றைக்கி ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. சும்மா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா கூட மினிமம் 2 lakhs 3 lakhs வந்துட்டு எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு ஆகுது. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த 2 lakhs 3 lakhsங்கிறது வந்து ஒரு ஒரு 50,000 லெஸ் தென் 50,000 சம்பாதிக்கிற ஒரு பர்சனுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் வந்து சேவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஆகுது. அப்படி ஆகிற அமௌண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு 1 or 2 டேஸில் வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு அவங்க வந்து இழந்துடுறாங்க. இன்ஃபேக்ட் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தங்க வந்து சேமிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அப்படி சேமிக்காமல் எந்த விதமான சேவிங்ஸும் வந்துட்டு இல்லாமல் தான் சம்பாதிக்கிற பணத்தை மட்டுமே வச்சு லைஃப்பை நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு வைங்களேன். ஸோ அந்த மாதிரியான பர்சன் வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ட்டு வர்றப்போ பர்சனல் லோனோ இல்லை வந்து வெளியில் வந்து வட்டிக்கு கடன் வாங்கி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க. இன்கேஸ் அவங்க வந்து அந்த அந்த இஷ்யூலேருந்து வெளியில் வந்தாலுமே அவங்களோட லைஃப்பை அந்த கடனை திரும்ப அடைக்கிறதுக்காகவே அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகி அவங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய முன்னேற்றமே வந்துட்டு இல்லாமல் போயிடுது. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அவசியங்க. ஸோ நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் வந்துட்டு பார்ப்போம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்துட்டு எடுங்க. ஒரு ஆர்கனைஸ்டு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்களோட ஆஃபீஸ்லேயே வந்துட்டு அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு நான் ஆர்கனைஸ்டு செக்டர்ஸில் தான் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான பீப்புளுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸே வந்துட்டு இல்லாமல் போகுது. ஸோ அவங்க கண்டிப்பாக கவர்மெண்ட்டில் கொடுக்குற ஹெல்த் இன்சூரன்ஸாவது அட்லீஸ்ட் வந்துட்டு எடுத்து வைங்க. ஸோ அப்படி உங்களால் வந்து முடியும், எக்ஸ்ட்ரா வந்துட்டு பே பண்ண முடியும் அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்லேயே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் பயனுள்ள வகையில் வந்துட்டு இருக்கும். ஸோ சேஃப்டி தான் வந்து ரொம்ப முக்கியம், சேவிங்ஸ்லாம் ரெண்டாவது. இன்றைக்கி நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது லைஃப் இன்சூரன்ஸ். மக்களுக்கு எப்படி ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லையோ அதே மாதிரி லைஃப் இன்சூரன்ஸை பற்றியும் ஒரு அவேர்னஸ் இல்லைங்க. இப்போது சேம் எக்ஸாம்பிளை எடுத்துப்போம். ஃபஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரியே இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு 50,000 ஒரு 1 lakh வந்து சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அந்த ஃபேமிலி வந்து ஓரளவுக்கு இப்போது சர்வை பண்ணிவிட்டு நல்லபடியாக போயிட்டுருப்பாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. கொஞ்சம் சேவிங்ஸும் பண்ணிவிட்டு ஃபேமிலியும் நல்லபடியாக நடத்திட்டு போயிட்டுருப்பாங்க. பட் என்னென்னா அந்த ஃபேமிலியில் அவர் ஒருத்தர் மட்டும்தான் சம்பாதிக்கிறவராக இருப்பார். இன்கேஸ் அவருக்கு வந்து ஏதாவது ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு டெத்துக்கு இது நடந்துடுது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுதுன்னு வைங்களேன், கண்டிப்பாக அந்த ஃபேமிலிக்கு வந்து எந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம்மே இல்லாமல் வந்துட்டு போகுது. ஸோ அப்படிங்கிறப்போ அவங்க ஃபேமிலி ஒரு பெரிய ரிஸ்கில் போயிட்டு சிக்கிக்கிறாங்க. அடுத்தது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் போயிடுதுன்னு வைங்களேன். ஸோ இதனால் இதுவும் வந்து லைஃப்பில் ரொம்பவும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தயவு செஞ்சு ஒரு நல்ல ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை எடுங்க.
ஸோ இன்சூரன்ஸ் எடுக்கிறப்போ நீங்கள் இந்த எல்ஐசி பாலிசிஸ் மாதிரி போயிட்டு என்டோமெண்ட் பிளானு அந்த மாதிரி போயிட்டு சிக்கிக்காதீங்க. பியோர் டேர்ம் இன்சூரன்ஸாக எடுங்க. பியோர் டேர்ம் இன்சூரன்ஸாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியமும் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு கிடைக்க போகிற பெனிஃபிட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் மந்த்லி ஒரு 40,000 50,000 சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அவர் வந்து இறந்துடுறாரு. அப்படிங்கிறப்போ அவருக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு மினிமம் 50 lakhஸோ இல்லை 1 crore வந்துட்டு டேர்ம் இன்சூரன்ஸ் மூலமாக அவங்க ஃபேமிலியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த ஃபேமிலியால் அவ்வளோ பணத்தை வச்சுட்டு அவங்களோட மீதி லைஃப்பை மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறப்போ எப்படி எடுக்கிறீங்கன்னா, இப்போது ஒரு 1 year இன்கம் வந்து உங்களுக்கு ஒரு 5 lakhsன்னு வைங்களேன். இப்போது அடுத்த 20 வருஷம் நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் சம்பாதிச்சு கொடுத்துருப்பீங்க. இன்கேஸ் வந்து கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் போகிறப்போ உங்களோட இந்த இப்போ இருக்கிற இன்கம் மாதிரி 20 times வந்துட்டு உங்களோட ஃபேமிலிக்கு வந்து இன்கம் வந்து தேவைப்படும். ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் உங்களோட கரண்ட் இன்கம்மை 20ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 1 கோடி ரூபாய் வந்துட்டு கிடைக்கும். ஸோ தயவு செஞ்சு 1 கோடி ரூபாய்க்கான அந்த பாலிசி, அந்த டேர்ம் பாலிசி வந்துட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து அவங்க அந்த பணத்தை எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட இயர்லி பார்த்தோம்னா ஒரு அரௌண்டு 5 lakhsலேருந்து 6 lakhs வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. ஸோ அதை வச்சு கண்டிப்பாக அவங்களால உங்களோட ஃபேமிலியை வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஓகேங்க, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம லைஃப் இன்சூரன்ஸை பற்றியும் பேசிட்டோம். இந்த வீடியோவில் நம்ம 3ஆவதாக பார்க்க போகிற டாபிக் வந்து சேவிங்ஸ்ங்க. ஃபஸ்ட்டு 2 விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3ஆவது விஷயம் வந்து சேவிங்ஸ். ஸோ அந்த சேவிங்ஸ் அப்படின்ட்டு பார்க்குறப்போ நமக்கு தெரிஞ்ச அதிகபட்ச சேவிங்ஸ்னு பார்த்தோம்னா எஃப்டி, ஆர்டி, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் மிஞ்சி போனால். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு தெரியும். பட் இதில் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எஃப்டிலேயோ இல்லை ஆர்டிலேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ்லேயோ போனால் மேக்ஸிமமே 6 to 8% ரிட்டர்ன்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த சேவிங்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 to 8% ரிட்டர்ன் நமக்கு போதுமானதா அப்படின்ட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஊரில் இன்ஃப்ளேஷன் ரேட், கவர்மெண்ட் சொல்கிற இன்ஃப்ளேஷன் ரேட்டே பார்த்தோம்னா 5 to 6% வந்துட்டு இருக்குது. ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ விலைவாசி ஏற்றம் தான். இதுவே வந்து இவ்வளோ இருக்குது. கண்டிப்பாக உங்களோட சேவிங்ஸ் வந்து இதை விட அதிகமாக இருக்கணும். உங்களோட சேவிங்ஸ்க்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக இதை விட அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப க்ரோ ஆகும். இல்லை அப்படின்னா உங்களோட சேவிங்ஸ் எல்லாமே இந்த இன்ஃப்ளேஷனே வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். இன்ஃப்ளேஷனுங்கிறது கொஞ்சம் பெரிய டாபிக். அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். பட் கண்டிப்பாக உங்களது மினிமம் 10% பெர் ஆனம் ரிட்டர்ன் ஆகுது கண்டிப்பாக உங்களோட சேவிங்ஸ்க்கு வந்துட்டு கிடைக்கணும். அந்த மாதிரியான முதலீடுகளை தேடி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரொம்பவே க்ரோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கோல்டு எடுத்துக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து எஸ்ஐபி மெத்தடில் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு அதை பற்றி நல்லா தெரியும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் மட்டும் நீங்கள் ஸ்டாக்ஸ்லேயே சீப் வேல்யூவேஷன் ஸ்டாக்ஸாக பார்த்து சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் அது கொஞ்சம் ஹைலி ரிஸ்க்கு. ஸோ அதனால் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸில் நீங்கள் போய்க்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் சேவிங்ஸை பற்றியும் யோசிங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 3 விஷயமும் உங்களோட லைஃப்பில் ரொம்பவே முக்கியங்க. இந்த 3 ஸ்டெப்பையும் தயவு செஞ்சு எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ எடுத்துருங்க. ஸோ இது 3 பண்ணிட்டீங்கன்னாவே ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து அந்த டேஞ்சர் ஜோன்லேருந்து வெளில வந்துடுவீங்க. கண்டிப்பாக உங்களோட லைஃப்பும் நல்லாயிருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. ரொம்ப நன்றிங்க. பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி அவேர்னஸ் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.